இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எதிர்பாராத தாக்குதல் என்ற தலைப்பின் கீழாக, ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வெளிப்படுத்தல் 12:12. 1941 டிசம்பர் 7 அன்று பேர்ல் துறைமுகத்தில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் எதிர்பாராமல் தாக்கப்பட்டது. அதை கொஞ்சமும் எதிர்பாராத 2403 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டார்கள். ஜனாதிபதி பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அதை இந்த நாள் அவப்பெயருக்கு என்றென்றும் பெயர் போனதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். உண்மையில் 2ஆம் உலகப் போரின் மாபெரும் துயர அனுபவங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இன்றைய வசனத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு யுத்தம் பற்றி பரலோக மன்றங்களிலிருந்து காட்டப்படுகிறது. பரலோகங்களில் வாசமாய் இருக்கிறவர்களை பிரபஞ்சத்தின் அனைத்து ஜீவிகளும் அதை பார்த்து கொண்டிருப்பதாக வருகிறது. கல்வாரியில் சாத்தான் தோல்வி அடைந்ததை அவர்கள் அறிந்ததுமே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். பாவம் நிறைந்த நமது பூமிக்கும் விழுந்து போகாத மற்ற உலகங்களுக்கும் இடையே எத்தகைய ஒரு வேறுபாடு சுட்டி காட்டப்படுகிறது. தேவனுடைய சிருஷ்டிப்பு முழுவதுமே சாத்தானுக்கும் அவனுடைய பிசாசுகளுக்கும் எதிராக ஒரே நோக்கத்துடன் இருக்கும் பொழுது, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்கள் நாம் மட்டும் அப்படி இல்லை என்பதை உணர்வது அதைவிட அதிக வருத்தமானது அல்லவா? கிறிஸ்து உருவாக்கிய மற்ற எல்லா உலகங்களிலும் எபிரேயர் 1:2 நாம் மட்டும் பிசாசின் சூழ்ச்சிகளை கண்டு உணராதவர்களாக இருக்கிறோம். பிசாசுதான் நம் எதிரி. அவனே நமக்கு ஆபத்தை விளைவிக்கிற வேளையில் ஈடுபடுகிறான் என்று இன்றைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த வசனத்தில் சுட்டி காட்டப்படுகிற காலகட்டம் முக்கியமானது. இந்த எச்சரிப்பு சிலுவைக்கு பிறகு கொடுக்கப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அது நடந்தது. பிசாசின் காலம் கொஞ்சமாக இருந்ததினால் அப்பொழுது உலகத்தின் முடிவு சீக்கிரமாக இருந்திருந்தால் இப்பொழுது எவ்வளவு காலம் இருக்கிறது என்று நமக்கு இன்னும் எவ்வளவு காலம் எஞ்சி இருக்கிறது? பிசாசு இப்பொழுது யுத்த பாதையில் செல்லுகிறான். அவனது லக்கு நாம் தான் என்று இந்த வசனம் கூறுகிறது. இதை அறிந்து தினமும் நாம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எபேசியர் 6:11 தரித்து நம்மை பாதுகாக்கிறோமா? அல்லது சுய நிறைவிலும் நாமே உருவாக்கியுள்ள பாதுகாப்பிலும் மெத்தனமாக இருக்க மயக்கப்பட்டுள்ளோமா? பேர்ல் துறைமுகத்தின் பலியான அமெரிக்கர்களைப் போல, அப்பாவிகளைப் போல நாமும் அவனால் எதிர்பாராமல் தாக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. என் கண்மலையும் கோட்டையுமானவரே, வாழ்விலிருந்து எங்களுக்கு நல்வழி காட்டும். ஆபத்துக்களிலிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளும்படிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமான உம்முடைய வாக்குறுதிகளில் நம்பிக்கை வைக்க உதவி செய்யும் என்று ஜெபிப்போமா? கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் நாங்கள் கேட்ட வசந்தபடி எங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.